இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற இண்டக்ஷனை கழட்டி போகிறோம். இது தான் க்ரீன் செஃப் இண்டக்ஷன். நல்லா பார்த்துக்கோங்க. இது வாங்கி இன்னும் 1 வருஷம் கூட ஆகலை. ஏன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் சம் ப்ராப்ளம்ஸ். அதனால் நம்ம இப்போ கழட்டி நம்ம என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அங்கே பாருங்கள், இதெல்லாம் என்னுடைய ஏஞ்சல், என்னுடைய ஃபேமிலி பிரின்சஸ், மை ஒய்ஃப், அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ், இதெல்லாம் அவங்களுடைய சாதனை. இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா? பார்த்துக்கோங்க. இது அந்த பால் வச்சாலும் தண்ணி வச்சாலும் எது வச்சாலும் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதெல்லாம் பால் பொங்கி ஓவர்ஃப்ளோ ஆகி ஓவர் டெம்பரேச்சரில் வச்சு பொங்கி பார்த்துக்குங்க. இதெல்லாம் அதனாலே இதை பாருங்கள், இதெல்லாம் அதனால் சம் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் அப்படி வர்றது. கேட்டால் காயில் போயிடுச்சு, நம்ம வேறு இண்டக்ஷன் வாங்கிக்கலாம், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்வாங்க. பண திமிரு, சம்பாதிக்கிற திமிரு. சரிங்க, பார்த்துக்குங்க. இதெல்லாம் அதான் சொரணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தர் இருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இதெல்லாமே அவங்களுடைய இதுதான். இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த காயில் பெட்டர் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் இந்த இண்டக்ஷன் காயிலுங்கிறது இதுதான்.